Watch full episodes on Jio Hotstar. தாத்தா, நம்ம ஊர்ல முதல் முறையா இவ்ளோ பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்குது. இன்னைக்கு தாத்தாவோட பர்ஸ காலி பண்ணிட்டு தான் மறு வேலை. வாங்க பாட்டி, இது பாருங்க. இப்பதாங்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பேசாம எல்லா நகையும் வாங்கிக்கலாமா? என்ன சொல்றீங்க? இதுல இவ்வளவு சந்தோஷப்பட என்ன இருக்கு? யோ சேட்டே, எல்லாத்தையும் கழட்டிக்கோ, இல்லன்னா அப்படியே போயிடுவேன், ஜாக்கிரதை. உங்க தாத்தா போங்கோ, நீங்க போறதுக்குள்ள எல்லா பில்லும் உங்க கைக்கு வந்துரும். நான் தான் சேவச்சந்திர பேசுறேங்க. இன்னைக்கு எக்ஸிபிஷன் முடிகிற நேரம் வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நைட்டு பாதுகாப்புக்காக லட்டு சிங் சாரும் நம்ம செக்யூரிட்டி பசங்களும் இங்க இருப்பாங்க. சோ டோன்ட் வரி. தம்பி, என்னடா வேடிக்கை பாக்குற? லட்டு சிங் சாருக்கு மத்தவங்களுக்கு டீயை ஊத்தி கொடு, சீக்கிரம் ஊத்தி கொடு. என்னது இது? டீய குடிச்சதும் தூக்கம் போயிடும்னு சொல்லுவாங்க, ஆனா வருது. இது டீயா இல்ல தூக்க மருந்தானே தெரியலையே. மூஞ்ச பார்த்தாலே திருட்டு பையன் மாதிரி தெரியுது எனக்கு. சிவாவுக்கு கால் பண்ணணும், சிவாவுக்கு கால். எல்லாருக்கும் சிங்கிள் கிளாஸ்ல டீய ஊத்தி கொடுத்தானுங்க, எல்லாருக்கும் கொள்ளைய கொடுத்துட்டு டீய அடிக்கிறானுங்க. லட்டு சிங் சார், அவங்க டீயை கொள்ளையடிக்கல, நகையை கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அட, டீல என்னமோ கலந்து கொடுத்துட்டானுங்க, குடிச்சதும் எல்லாருக்கும் தூக்கம் வருது. சில பேர் இங்க நின்னு கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. சிவா, நீ வந்து போதும் போதும் இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப தான் டியூட்டி பாக்குறீங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா? நல்லா கொரட்டை விட்டு அசந்து தூங்கணும், சரியா? இந்த நட்வர்லால யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள ஒரு புடி பிடிச்சிருவா இந்த நட்வர்லாலு. லட்டு சிங் சார், எழுந்துருங்க எழுந்துருங்க. லட்டு சிங் சார், கண்ணை திறந்து என்ன பாருங்க. நான் தான் சிவா. சிவா, வந்துட்டியா? என்னல என் கண்ணுக்கு 4 சிவா தெரியுது. அட, ஒரு சிவா இருந்தாலே போதும்பா, அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான். லட்டு சிங் சார், நான் ஒருத்தன் தான். நீங்க மயக்கத்துல இருக்கீங்க. திருடினவங்க எந்த பக்கமா போனாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சிவா, என் கண்ணுக்கு 4 ரூட் தெரியுது. அதுல எந்த ரூட்ல போனாங்கன்னு சத்தியமா தெரியலையே. எனக்கு என்னமோ அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும். இல்ல 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 இல்ல, அவங்க சிவா, அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இங்கேயே படுத்துருங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
லட்டு சிங் சார், நான் உங்களை பார்க்கிறேன். சின்ன பையல ஒழுங்கா வழியில இருந்து தள்ளிப்போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என் பேரு சிவா. திருட்டு பயலுங்கள புடிச்சாச்சுல. என்னுடைய பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்து போச்சு. வாவ். உங்க பிளானா? எது சார் இதுல உங்க பிளானு? சிவா தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா இந்த திருட்டு பசங்க இந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு. அட கான்ஸ்டபிள், ஒரு தெளிவான போலீஸுக்கு நல்லாவே தெரியும் எந்த பிளானுக்கு யார கூப்பிட்டா ஒழுங்கா நடக்கும்னு நல்லாவே தெரியும்ல. இந்த சிச்சுவேஷன்ல சிவாவை கூப்பிட்டு ஒழுங்கா பிளான் போட்டது நானு. என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. சார், உண்மையான திருட தப்பிச்சிட்டான். இது அவனோட அடியாள் தான். ஹலோ அங்கிள், ஒழுங்கா உங்களோட பாஸ் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. அந்த பாஸ் என்ன போன்ல மட்டும் தான் கூப்பிட்டு பேசுவாரு. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. ஓஹோ, பைய தப்பிச்சு எங்கள போயிடுவான். என்கிட்ட ஏகப்பட்ட பிளானை அடுக்கி வச்சிருக்கேன். தப்பிக்கவே முடியாதுல. எல்லா பிளானோட பேரும் எனக்கு தெரியும். பிளான் சிவா, பிளான் சிவா, பிளான் சிவா. வாய முடியல கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடல. ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி கட்ட போறேன். நாங்க ரொம்ப தெளிவா பிளானை போட்டு திருட்டு பையில புடிச்சு வச்சிருக்கோம். திருடிட்டு போன மொத்த திருடன்கள்ல இப்போதைக்கு ஒருத்தன் தான் மாட்டிருக்கான். சீக்கிரமாவே ஒவ்வொருத்தனா புடிச்சு மொத்த கூட்டத்தையும் புடிச்சிருவோம்ல. இது சத்தியம்ல. அந்த நட்வர்லாலோட ஆளை புடிச்சதா சொன்னீங்களே, அது நீங்க புடிச்சதா இல்ல தம்பி சிவா புடிச்சதா? இந்த லட்டு சிங் பொய் சொல்ல மட்டும்தான் லாயக்கு. எப்ப பார்த்தாலும் என் பேரனை கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியது. சிவா, இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது, சரியா? நான் புடிச்சா என்ன, சிவா புடிச்சா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான்ல. நட்வர்லால், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்க. அவசரப்பட்டு இந்த லட்டு சிங் ஏரியாவுல வந்து திருடிட்டு போயிட்ட. உன்ன மாதிரி சின்ன பொடி பசங்களை பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் தேவையில்லை. என்னோட சிஷ்யன் சிவாவே வருவாம்ல. இத புரிஞ்சுதா? அந்த சிவாக்கு நாம யாருன்னு நிச்சயமா காட்டி ஆகணும். இந்த நட்வர்லால பிடிக்கணும்னு யாரு நினைச்சாலும் இந்த நட்வர்லால் ஒரு பொடி பிடிக்காம விடவே மாட்டான். வணக்கம், என் பேரு ஜமீன்தார் டாக்கு சிங். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நல்லா பாடுவீங்களாமே. உங்களுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஆஃபரும் இருக்கு. அது என்ன ஆஃபர்? இங்க பாருங்க, இதுதான் என் பங்களாவோட போட்டோ.
இந்த பங்களாவை நான் விற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்ராடுக்கு டோட்டலா ஷிஃப்ட் ஆக போறேன். இந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கார்டன் கூட இருக்கு. அந்த கார்டன்ல ஏகப்பட்ட வண்ண பறவைகள் தினமும் வரும். கார்டனுக்கு அந்த பக்கம் அழகான நதி இருக்கு. அதுல மீனுங்க துள்ளி துள்ளி குதிக்கும். அது மட்டும் இல்ல, பங்களாக்கு பின்னாடி அழகான ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க. விளையாட்டு மைதானம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் அந்த இடத்துல போய் குடியேறினா அந்த காலி இடத்துல ஒரு பெரிய சங்கீத அகாடமியை கட்டிக்கலாம். எல்லா பசங்களுக்கும் நீங்க சங்கீதம் கூட கத்து கொடுக்கலாம். நான் நினைச்ச மாதிரி மீன் வலைக்குள்ள சிக்கிடுச்சு. எதை பத்தி யோசிக்கிறீங்க பெரியவரே? டீல் எல்லாமே நல்லதா இருக்கு. முதல்ல அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்கப்பா. நீங்க அமௌண்ட் ஒன்னும் பெருசா இல்லைங்க, வெறும் 1 கோடி தான். 1 கோடியில இவ்வளவு அழகான பங்களாவா? இங்க ஒரு சங்கீத கிளாஸ கண்டிப்பா நான் ஆரம்பிப்பேன். நீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க சார். 1 கோடி ரூபாய் டைரக்டா அங்கே வந்துடுறேன். சீக்கிரமா பண்ணுங்கடா, அந்த ஆள் வேற வந்துகிட்டு இருப்பாரு. லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா பண்ணுங்க. வணக்கம் டாக்கூர் சார். நீங்க கேட்ட 1 கோடி ரூபாய் இந்தாங்க போடுங்க. அப்ப இத புடிங்க. இந்த பங்களாவோட பாத்திரம் உங்க பேர்ல எழுதிருக்கேன். இனாமா உங்களுக்கு ஹார்மோனியம் பட்டு கூட வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து பாடுங்க. மயில் உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடும். கோயில் உங்க பாட்டை கேட்டு திரும்பி பாடும். குருவி கூட பாடும். சரியா சரியா. குஷல் இருக்குமோ கண்டிப்பா ஒரு பாட்டு நான் பாடியே ஆகணும்யா. அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். பாடுங்க. பாய் பாய். இல்ல, அவன் எனக்கு ஷூட்டிங் மகள உட்காந்து ஏமாட்டிட்டா. சிவா, சொல்லுங்க சொல்லுங்க தாத்தா. என்ன என்ன? ஓ நோ, நான் வழியிலே அவனை பிடிக்க பாக்குறேன். அவன் நிச்சயமா இந்த வழியா தான் போயாகணும். என்னாச்சு சிவா? எவனோ ஒருத்தன் எங்க தாத்தாவை 1 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கா. ரூட்ல இருந்து அந்த ஒரு கார் தான் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதுவா தான் இருக்கணும். அந்த காரை முதல்ல இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்க. இது புள்ளையா இல்ல பிறந்த தொல்லையானே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நீ என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஆனா இந்த நட்வர்லால பிடிக்க ட்ரை பண்றவங்கள நட்வர்லால் பிடிக்காம விட மாட்டான்.
சிவா, இந்த திருடன் பயங்கரமான ஆளா இருக்கான். என்ன திருடன் தான்? நிச்சயமா ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ல திருடி இருக்கணும். ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான லட்டு சிங் சாரும் என்னோட தாத்தாவும் தான் சேர்ந்து பண்ண போறாங்க. ம், ஆ. இன்னைக்கு நீங்க பாக்குறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோக்கு ராஜா சேலா மஜித் வந்திருக்காரு. அவர் கூட அவரோட பேரனான வீர் பிரதாப் சிங்கும் வந்திருக்காரு. அப்புறம் பேத்தியான ரேவதி ராஜா சாஹத்தும் தான். இந்த பிரின்ஸ் வீர் பிரதாப் சிங்குக்காக இவர் நம்ம ஊர்ல அதான் வேதா சிட்டில ஒரு பெரிய பங்களா ஒண்ண வாங்கி பரிசா கொடுக்கணுன்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. எங்க கிட்ட ஒரு 7-8 மாளிகை இருக்க இருந்தாலும் எங்க பிரின்ஸுக்காக இங்க ஒரு புது பங்களா இருக்கான்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க பிரின்ஸுக்கு வேதா சிட்டி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இங்க எங்கேயாவது சுற்று வட்டாரத்துல பங்களா இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் எங்களுக்கு பிடிச்ச பங்களா கிடைச்சதுன்னா எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். பணம் நல்லா கொழுத்திருக்கிற பாட்டி தான் கிடைச்சிருக்குது. பேசாம என் சொந்த பங்களாவே இந்த கிழவனுக்கு நான் கொடுத்துட போறேன். நீங்க கேட்ட மாதிரி ஒரு பங்களா சீக்கிரமா கிடைக்க போகுது. ஏதோ ஒரு பங்களாவோட ஓனர் நம்மளோட இன்டர்வியூவை பார்த்திருக்காரு சார். அவர் போனும் பண்ணிட்டாரு. வேற யார்கிட்டயாவது இதே மாதிரி ஒரு பெரிய பங்களா இருந்ததுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்மளுடைய ராஜா போன் பண்ணவரோட பங்களாவை போய் பார்த்துட்டு வருவாரு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க ராஜா, என் பேரு ராஜா குமார பிரதாப். நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போக போறேன். அதுக்கு தான் இந்த பங்களாவை விற்க போறேன். நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்க வேதா சிட்டில ஒரு அருமையான பங்களாவை தேடிட்டு இருக்கீங்களா? மகாராஜா, எங்களுக்கு இந்த பங்களா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் என் நண்பர்களோட சேர்ந்து இங்கதான் விளையாட போறேன். சரிப்பா, எங்க பிரின்ஸுக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க, பிடிச்ச பங்களா காட்டினதுக்கு இனாமா வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன பண்றாரு? அட என்ன நீங்க மகாராஜா, நீங்க கல்லட்டி கொடுத்த அந்த ஒரு செயினை வச்சு 10-15 பங்களா நாம வாங்கலாம் தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களே. விலை உயர்ந்த வைரங்கள் நிறைய இருக்கு அதுல. சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பாப்பேன். இந்தாங்க, இதைய வச்சுக்கோங்க, இதைய வச்சுக்கோங்க, இதைய வச்சுக்கோங்க. ராஜா ராஜா மகாராஜா, எல்லாத்தையும் நீ பாட்டுங்க. நீங்க குஷியா இருக்கீங்கன்னு தெரியுது. அத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்களேன். விட்டா எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துருவீங்க போல இருக்க. ஏங்க தடுக்கிறீங்க? அவர் சந்தோஷமா இருந்தா கொடுக்கட்டுமே. கொடுங்க ராஜா, கொடுங்க. இருக்கு இந்த 15 கோடி. ஆனா கொப்பரானே, போதும் போதும், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நிறுத்துங்க நிறுத்துங்க. உனக்கு நகை கொடுத்ததே ஜாஸ்தி, இதுல காசுக்கு வேற ஆசைப்படுறியா? முதல்ல பங்களாவோட பத்திரத்தை குடியா, குடியா, பெட்டியை குடியா. பெட்டி மேல கைய வச்சுக்க, அவ்வளவுதான். போயா விடு விடுன்னு சொல்லல. இந்தாங்க வீட்டோட பாத்திரம். அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி ராஜா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உண்மையிலேயே பெரிய ராஜா. நான் வெறும் பேர்ல மட்டும்தான் பா ராஜா. அப்ப நான் கிளம்புறேன். ஏலே கான்ஸ்டபிள், வேகமா கேட்ட போடல. கருப்பு கலர் கார்ல வந்துகிட்டு இருக்க. அப்படியே மடக்கி புடி, விட்டுறாத. எஸ்கேப் ஆயிட போறான். ஜெயிலுக்குள்ள போட்டு அவனை முட்டிக்கு முட்டி தட்டணும். விட்டுறாத. எதுக்கு அவங்க இவ்வளவு சந்தோஷமாக்குறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மந்திரி அவ்வளவு டென்ஷன் ஆனா, இப்போ சந்தோஷமா இருக்கா? ஏதோ தப்பா தெரியுது. இல்ல, இது எதுவுமே உண்மையான நோட்டு இல்ல, எல்லாம் டூப்ளிகேட். அவர் கொடுத்த அந்த வைர நகை கூட டூப்ளிகேட்டா இருக்குமா? இது டூப்ளிகேட், இது டூப்ளிகேட், இதுவும் டூப்ளிகேட் தான். எல்லாமே டூப்ளிகேட்டா தான் இருக்கு. ஏமாத்திட்டா. இந்த நட்பர்களாலே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்களா? டெல்டா ஃபோர்ஸ் கேளுங்க. கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அட என்ன இது? இந்த உலகத்தையே திருடுறவன்னா, ஆனா நீங்க என்கிட்டயே திருடலான்னு பிளான் பண்ணீங்க பாத்தீங்களா?
ஒழுங்கா என் பங்களாவோட பத்திரத்தை திருப்பி கொடுங்க. தாராளமா கொடுக்கறேன். ஜெயில வச்சு நீ கேட்டதை விட இன்னும் நிறைய தரேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாடா வாடாங்கறல. ஹலோ அங்கிள், ஒழுங்கா திரும்ப போயிடுங்க, இல்லனா எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா ஓரம் போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. ஐயா போலீஸ்காரையா, என்ன புடிச்சு ஜெயில போடுங்க. ஐயா எதிரிங்க ஐயா, நான் சரண்டர் ஆகுறேன். என்ன புடிச்சு ஜெயில போடுங்க. என்ன அடிச்சிருவா போல இருக்கு. வாங்க ஐயா போலாம். எதிரிங்க ஐயா. ஐயா நிக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க ஐயா, அந்த சின்ன பையன் அடிக்கிறா ஐயா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அதேதான்டா, அப்படிதான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.